வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். ஆண்டவரை நாம் எல்லா காலங்களிலும் நம்ப முடியும். ஆம், எல்லா நேரங்களிலும் அவர் நம்முடைய ஆண்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 18 தாவீது ஆண்டவர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடின சங்கீதம். ஆண்டவரை அனுபவித்து இந்த சங்கீதத்தை ஆவியானவரின் ஒத்தாசையோடு பாடியிருக்கிறார். அவர் பயன்படுத்துகின்ற வார்த்தைகளை கவனியுங்கள். தூக்கிவிட்டார், விடுவித்தார், ஆதரவாய் இருந்தார், அதாவது ஊன்றுகோலாய் இருந்தார், தப்புவித்தார், அதாவது நெருக்கடியற்ற இடத்திற்கு கொண்டு வந்தார், பதிலளித்தார், சரி கட்டினார். ஆம், நம் கடவுள் எல்லா காலங்களிலும் நம்மை காக்கிறவர். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 10 பவுல் தன் அனுபவங்களை இப்படியாய் எழுதுகிறார். தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னமும் தப்புவிப்பார். நம் சீரான ஜெப வாழ்க்கை ஆண்டவரை எப்போதும் நம்ப நம்மை ஆயத்தப்படுத்தும். ஒரு அனுபவமுள்ள வயதான கப்பல் கேப்டன் சிலரை அழைத்து கொண்டு அருகிலுள்ள தீவிற்கு செல்வதற்காய் ஆயத்தமானார். கிளம்பும்போது எல்லாரையும் அழைத்து ஜெபித்தார். சிலர் கேலி செய்தனர். ஏனெனில் மழையோ சூறாவளியோ இல்லை. இயற்கை பயணத்திற்கு சாதகமாகவே இருந்தும் ஏன் ஜெபிக்கிறார் என அவரை ஏளனமாய் பார்த்தனர். கொஞ்ச தூரம் சென்றவுடன் எதிர்பாராமல் திடீரென புயல் வீசியதால் கப்பல் ஆடத் துவங்கியது. கேலி செய்தவர்கள் ஜெபிக்க அழைத்தனர். அமைதியான சூழலில் ஜெபிப்பதும் போராட்டங்கள் மற்றும் ஆபத்தான நேரங்களில் பதட்டப்படாமல் கப்பலில் என்ன பிரச்சனை என்று பார்ப்பதுமே என் வழக்கம் என பொறுமையோடு அவர் பதில் தந்தார். அந்த கேப்டன் கர்த்தர் அவர்களை பத்திரமாய் கரை சேர்த்தார். அன்பானவர்களே, நம்மையும் எல்லா கடினமான சூழலையும் கடக்க வைப்பார். எல்லா காலங்களிலும் அவரை நம்புவோம். கர்த்தர் நல்லவர். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.